தூய ஆவியே தேவக்கினியே தூய ஆவியே தேவக்கினியே நிரப்பும் தூய ஆவியே நிரப்பும் நிரப்பும் இப்போதே நிரப்பும் தூய ஆவியே நிரப்பும் காற்று கழுமத்து கீழ்ப்படியும் நெருப்பு கழுமதில் ஊழியனாம் காற்று கழுமதில் கீழ்ப்படியும். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலிருந்து தூய ஆவியானவருடைய பெருவிழா திருப்பலியில் உங்களோடு சேர்ந்து கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருவிழாவான பொன்னாளாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் எங்கள் குடும்பத்தினுடைய பெருவிழாவாக அமைகின்றது. தூய ஆவியானவருடைய பெருவிழா எமக்கு சொல்வதெல்லாம் இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள். ஆகவேதான் இன்று எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களின் பிறந்த நாளாகவும் பெருவிழாவாகவும் அமைந்திருக்கின்றது. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. ஆகவே குடும்பங்கள் சேர்ந்துதான் திருச்சபையை உருவாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். தொடர்ந்தும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இன்றைய இந்த உன்னதமான நாளிலே மன்றாடி கொள்ளுவோம். தூய ஆவியானவருடைய அனைத்து கொடைகளையும் நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள மன்றாடி கொள்ளுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது கடந்த மார்ச் மாதம் 10ஆம் திகதியில் இருந்து இன்று வரை வெவ்வேறு நிகழ்வுகளை எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் நினைவு கூர்ந்திருப்போம். வெவ்வேறு நிகழ்வுகள் எங்களுடைய குடும்பங்களில் நடந்திருக்கின்றன. ஆகவே இன்று வரை பிறந்த நாட்களை கொண்டாடிய அனைவரையும் இந்த வேளையில் இந்த திருப்பலியின் ஊடாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி கொள்ள இருக்கின்றோம். இனிமே இந்த நாட்களிலே வெவ்வேறு தேவைகளுக்காக வெவ்வேறு நிகழ்வுகளுக்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்க ஆசைப்பட்டவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைந்து கொள்ளுகின்றோம். இனிமே இந்த நாட்களிலே தங்களது திருமணத்தின் வருட பெருவிழா திருமண நாளை நினைவு கூர்ந்த அனைத்து குடும்பங்களையும் இன்றைய நாளில் நாங்கள் நினைந்து கொள்ளுகின்றோம். இந்த நாட்களிலே புதிதாக எங்களுடைய குடும்பத்தில் பிறந்த சிறிய குழந்தைகளை நாங்கள் நினைந்து கொள்ளுகின்றோம். இந்த நாட்களிலே புதிதாக இல்லங்களை வாங்கி அந்த இல்லத்தில் குடிபுகுந்த நீங்கள் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடி கொள்ளுகின்றோம். இன்னும் என்னென்ன கருத்துக்களுக்காக இந்த நாட்களில் நீங்கள் மன்றாட ஆசைப்பட்டீர்களோ அந்த தேவைகளையும் இந்த திருப்பலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவருக்கு இந்த திருப்பலியின் ஊடாக ஆண்டவரை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். தொடர்ந்தும் அன்பார்ந்தவர்களே, உலகம் முழுவதுமாக பரவி வருகின்ற இவ்வைரஸ் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள், யாருமே உதவ முடியாமல் தனிமையாக்கப்பட்டவர்கள், கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றவர்கள், அவர்களுக்காகவும்
இன்றைய இந்த திருப்பலியில் மன்றாடி கொள்ளுவோம். தொடர்ந்து OLGH ஆலய பணிகளிலே தொடர்ந்து பணியாற்றுகின்றவர்கள், ஆலய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக மன்றாடி கொள்ளுவோம். இன்னும் வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்றவர்களுக்காக மன்றாடி கொள்ளுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து அல்லது உடன்பிறப்புகள், இறந்தவர்கள், நண்பர்கள் இவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும்படியாகவும் இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். ஆகவே ஒரு நிமிடம் அமைதியாக தூய ஆவியானவருடைய உன்னதமான அந்த வருகை எங்களுடைய உள்ளங்களில் இறங்கும்படியாக மௌனமாக செபித்துக் கொள்ளுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிடங்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூயாவியானவருடைய கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியானவரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே கூடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து ஆகிய ஆசிய நாடுகளின் வாழுகின்றவர்களும் பிரேகியா, கம்பீலியா, எகிப்து, சீரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூத தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் சொந்த மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேசத் தொடங்குகிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய பல்லவியாக, ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீரே துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகு உமது படைப்பால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மடியும் புழுதிக்கு திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைப்பு பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக.
அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியர்களின் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவோ தூய ஆவியாரின் செயல்பாடு ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்து இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றுள்ளோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவருடைய தொடர் பாடலில் நாங்கள் இப்பொழுது பங்கெடுத்துக் கொள்வோம். தூய ஆவியே எழுந்தருளுவீர், வானினின்று பேரொளியின் அருட்சுடரே எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்திடுவீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி உற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈர்ந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈர்ந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்திடுவீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளிவாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீயை பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள். அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய இல்லத்தில் அமர்ந்தவர்களாக. ஆகவே தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இருந்தும் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய இந்த நல்ல நாளில் உங்கள் குடும்பங்களை, குறிப்பாக தூய ஆவியானவருடைய பெருவிழாவில் உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எல்லா விதமான கொடைகளையும் ஆற்றல்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செபத்தோடு கூடிய தூய ஆவியானவர் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே திருப்பலியின் ஆரம்பத்தில் சொன்னது போலவே இன்று அன்னையாம் திருச்சபை திரு அவை தன்னுடைய தனது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றாள். அந்த திருச்சபையை அமைப்பது குடும்பங்கள். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. ஆகவே மீண்டும் உங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய ஆசிரை பெற்று நீங்கள் இவரிடம் ஆசிக்கின்ற அனைத்தையும் தூய ஆவியானுடைய பெருவிழாவிலே நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, மரியாளுடன் அப்போஸ்தலர்கள் ஒரே மனதாய் செபத்தில் ஒன்றுபட்டிருந்தார்கள். இயேசு வாக்கு பண்ணியபடியே அவர்களுக்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றும் நானும் நீங்களும் அல்லது உலகம் முழுவதுமாக எல்லா குடும்பங்களும் எப்படியான ஒரு சூழ்நிலையில் அல்லது எப்படியான ஒரு வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாங்கள் அறிந்த உண்மை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இல்லங்களுக்குள்ளேயே, நாங்கள் மூடிய கதவுக்குள்ளேயே, மூடிய இல்லத்துக்குள்ளேயே ஒரே குடும்பமாக வாழுவதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். இதுதான் நிஜமாக இருக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் குடும்பங்கள் அல்லது வீடுகளில் இருக்கின்றவர்கள் வீட்டை பூட்டிய வண்ணமாக தனிமையிலே அல்லது வேறு எந்த
நபர்களுடனோ அல்லது பொது இடங்கள் பொது நிகழ்வுகளுக்கு செல்லாமல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த கஷ்டத்தில் அந்த நோயில் இருந்து நாங்கள் விடுபடவும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் தனிமைப்படுத்தி நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் ஒன்றாக தனிமையாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவருடைய அந்த ஆசீர் அவருடைய அந்த தொடர்கின்ற காலங்களில் நாங்கள் குடும்பமாக இருந்து நாங்கள் செபிக்கின்ற பொழுது அவருடைய அந்த உண்மையான அந்த தூய ஆவியில் இருந்து கிடைக்கின்ற அந்த கொடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் செபத்தின் ஊடாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அல்லது தூய ஆவியானவர் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது அங்கே காற்றை நாங்கள் எங்களுடைய மன கண்முன் கொண்டு வருகின்றோம். பெரும் புயல் காற்று அல்லது பெரும் காற்றின் மத்தியில் தூய ஆவியானவர் வெளிப்பட்டார். இரண்டாவதாக அக்கினி நாக்கு வடிவத்தில் தூய ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது இறங்கினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவை இரண்டும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் எப்படியான ஒரு அர்த்தத்தை தருகின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது இன்று நாங்கள் தூய ஆவியானவர் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த காற்று இந்த அக்கினி எப்படியான ஒரு அர்த்தத்தை எனக்கும் உங்களுக்கும் தருகின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது ஆன்மீக சிந்தனையாளர்கள் இதை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், எப்படி இதற்கு அர்த்தம் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் சுவாசிக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாசிக்கின்றோம், மூச்செடுக்கின்றோம். நாங்கள் சுவாசிக்கும் பொழுது நல் உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்துக்குள் எங்களுடைய இதயத்துக்குள் அந்த நல் உணர்வுகள் எப்பொழுதுமே உள்வாங்கிக் கொள்ளப்படுகின்றது. மீண்டும் நாங்கள் சுவாசித்த பின் காற்றை வெளியிலே நாங்கள் விடுகின்ற பொழுது சுவாசித்து நாங்கள் காற்றை வெளியிலே விடுகிறோம். எங்கள் உள்ளத்துக்குள் அல்லது எங்களுடைய இதயத்துக்குள் இருக்கின்ற மனித மாண்புகளுக்கு அப்பாற்பட்ட தேவையில்லாத வேல்யூஸ் என்று சொல்வார், அல்லது தேவையில்லாத சில பண்புகள் அல்லது தேவையில்லாத எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத அல்லது எங்களுடைய சமூகத்துக்கு தேவையில்லாத அல்லது எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாதவை களையப்படுகின்றன, வெளியே செல்லுகின்றன. நாங்கள் சுவாசிக்கும் பொழுது நல் உணர்வுகள் எங்களுக்குள்ளும், நாங்கள் சுவாசித்து காற்றை வெளியே விடுகின்ற பொழுது தேவையில்லாத உணர்வுகள் எல்லாம் வெளியிலே சென்று விடுகின்றன. இந்த அர்த்தத்தோடு தூய ஆவியானவரை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அக்கினியை அல்லது நாக்கு பிளவாக அவர் அக்கினி நாக்கு வடிவத்தில் வந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சற்று நேரம் கண்களை மூடி நாங்கள் யோசித்தோம் என்று சொல்லி சொன்னால், பொன்னை உலையிலிட்டு அதை வடிவத்தை அல்லது அதனுடைய தன்மையை உயர்த்துகின்றார்கள். பொன்னை உலையில் இட்டு அதனுடைய வடிவத்தை அல்லது அது பொன் உலையில் இடுகின்ற பொழுது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. அதே போலதான் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவரும் எங்களுக்குள் வருகின்ற பொழுது, எங்களுக்குள் இறங்குகின்ற பொழுது எங்களை தூய்மைப்படுத்துகின்றார், எங்களுடைய வடிவை மாற்றி அமைக்கின்றார். இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று மாற்றி அமைக்கின்றார், எங்களை தூய்மைப்படுத்துகின்றார். எங்களுடைய வாழ்விலும் அந்த தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பி அந்த கொடைகளை நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு சக்தியை வல்லமையை தருகின்றார். பெண்டெகோஸ்ட் விழா என்று அழகாக நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த பெண்டெகோஸ்ட் விழாவிலே 2 சிந்தனைகளை நாங்கள் அடிக்கடி எங்கள் மனதுக்குள் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, நாங்கள் புதியவர்களாக மாறுகின்றோம். 2வது, நாங்கள் தூய ஆவியானவருக்குள் மூழ்கி கொள்ளுகின்றோம்.
திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நாங்கள் அந்த தூய ஆவியானவரை பெற்று அந்த திருமுழுக்கின் வழியாக நாங்கள் தூய ஆவியானவர் கொடைகளையும் அவருடைய கனிகளையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கனிகள் கொடைகளை எவ்வாறு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் மற்றவர்களோடு, குறிப்பாக இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில் how we share our good gifts to our children, எங்களுடைய பிள்ளைகளோடு எவ்வாறு பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே ஆழமாக சிந்தித்துக் கொள்ளுவோம். இன்று உலகம் பூட்டப்பட்டுள்ளது. உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் உள்ள எல்லா வீடுகளும் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. தனிமையாக்கப்பட்டிருக்கின்றோம், தனிமையாக வாழுகின்றோம், தனி குடும்பங்களாக வாழுகின்றோம். எங்களுடைய உறவுகள் எல்லாம் தூரமாக இருக்கின்றன. பலர் தனிமைப்பட்டிருக்கின்றார்கள். பல சகோதர சகோதரிகள் தனிமையில் தொடர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வேறு வழி இல்லை, தனிமையில் தான் இருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த வாழ்க்கை சூழல், இந்த வாழ்க்கை முறைதான் இன்று யதார்த்தமாகிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாங்கள் தனியறையில் தனி குடும்பமாக இருக்கின்ற பொழுது இந்த வருடம் தூய ஆவியான விழாவை நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் அல்ல, எங்களுடைய குடும்பத்தில் கொண்டாடுகின்றோம். இன்று எங்களுடைய இல்லங்கள் எல்லாம் ஆலயங்களாகவும் கோவில்களாகவும் மாறி இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் எங்களுடைய குடும்பங்களுக்கு அருளப்படுகின்றார். அதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்று நாங்கள் தூய ஆவியான விழாவை எங்களுடைய குடும்பத்தில் கொண்டாடுகின்றோம். அன்று மரியாளோடு பூட்டியிருந்த அறையிலே மரியாளும் அப்போஸ்தலரும் செபித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போலவே இன்றும் நாங்கள் குடும்பமாக பூட்டிய அறையிலே செபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாகவே அந்த தூய ஆவியானவருடைய அந்த கொடைகள், தூய ஆவியானவருடைய கனிகள் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவாக கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தோடு கிடைத்த அந்த கொடைகளை, கனிகளை நாங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அன்பை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நல்லுறவை, மன்னிப்பை, சமாதானத்தை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இன்றைய யதார்த்த நிலையை நான் சற்று கண்களை மூடி யோசித்தேன். அப்படி நான் யோசிக்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு தியானம் ஒன்று என்னுடைய மனதில் ஏற்பட்டது. சம்மர் பார்ட்டி இல்லை, பர்த்டே கெட் டுகெதர் நோ இல்லை, ஃபேமிலி கெட் டுகெதர் அதுவும் இல்லை, குரூப் கெட் டுகெதர் அதுவும் இல்லை, குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து அதுவும் இல்லை, பங்குகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் அதுவும் இல்லை. இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் எல்லாம் இல்லை 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 அல்லது நோ நோ நோ. ஆனால் குடும்பங்கள் ஒன்றாக இன்று செபிக்கின்றோம். எஸ், அதான் உண்மை. ஆமன் பாண்டவர்களே, குடும்பங்கள் ஒன்றாக நாங்கள் செபிக்கின்றோம். குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து மதிய உணவு, இரா உணவை அருந்துகின்றோம். எஸ், அதான் உண்மை. குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து மாலையிலே திருச்செவு மாலை சொல்லுகின்றோம் ஒவ்வொரு நாளும். எஸ், அதுதான் உண்மை. பெற்றோருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். எஸ், அதுதான் உண்மை. பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவுகளை சமைத்து கொடுக்கின்றோம். பிள்ளைகளுடைய கல்வியிலே நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அவருடைய ஆற்றல்கள், திறமைகளை வளர்க்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இருக்கின்றோம். எஸ், இது உண்மை. இப்படியாக ஆன்மீக பயணம் எஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆன்மீக பயணம் எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருகின்றது. இதுதான் உண்மை, இதுதான் எங்களுடைய அனுபவம். ஒரு தடவை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த காலங்கள், கடந்த ஓரிரு மாதங்களில் எந்த அளவுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். குடும்பங்களில் பிள்ளைகளுடைய ஆற்றல்கள், திறமைகளை பார்த்து அவர்களோடு சம்பாசித்து
ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆன்மீக பயணம் தொடரப் போகின்றது. சில வேளைகளிலே இந்த லாக்டவுன் அல்லது கர்ஃபியூ என்று சொல்வார்கள், அல்லது ஃப்ரீயாக நாங்கள் திரியலாம் என்றெல்லாம் சொல்லப்படும். இருந்தாலும் இந்த ஆன்மீக பயணம் எப்பொழுதும் தொடர்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை பயணமும் அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கும். சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஆன்மீக பயணம், அந்த ஆன்மீக பயணத்தை நாங்கள் தொடர்ந்து வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். அவை இன்றைய இந்த நல்ல நாளில் தூய ஆவியானவர் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை வளப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை உருவாக்குகின்றார். எங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு உரு கொடுக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு நிறைவாக மகிழ்ச்சியாக்குகின்றார். தொடர்கின்ற பலியிலே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை, யுவதிகளை எல்லோரையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்து தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொழியப்பட்டு எங்கள் பிள்ளைகள் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் நல் ஒழுக்கத்தில் வளர்ந்து எங்கள் குடும்பங்களில் வேலை வாய்ப்புகள் சிறக்க வேண்டும் என்றும் மன்றாடி எங்களுடைய மன்றாடி கொண்டு இன்னும் எங்களுடைய சகோதரியை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள், தூர இருக்கின்றவர்கள், வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றவர்கள், எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுக்காகவும் இந்த நாட்களில் சிறப்பாக மன்றாடி கொள்ளுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இன்றைய இந்த நல்ல நாளில் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது மீண்டும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையின் அறிக்கையை நாங்கள் செபித்து அதன் வழியாக எங்களுடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்றும், சிறப்பாக திருச்சபையின் பிறந்த நாளாகி இன்று திரு அவையில் பணிபுரிகின்ற அனைவரையும் ஆண்டவர் தாமே தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த நம்பிக்கையின் அறிக்கையில் நாங்கள் செபித்துக் கொள்வோம். நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த நம்பிக்கையின் அறிக்கை செபத்திலே பங்கெடுத்துக் கொள்ளவும். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். தந்தையிலிருந்து பிறந்தார், கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியானவரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கு வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுல வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். தூய ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அனைத்துலக திருச்சபைக்காகவும் மறை மாவட்டங்களுக்காகவும் குருக்களுக்காகவும் இறை மக்களுக்காகவும்
உலகம் அனைத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடிக் கொள்ளுவோம். தூய ஆவியானுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அவர் வழியாக நாங்கள் அனைத்து கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக்கொண்டு அவற்றின் வழியாக நாங்கள் எங்கள் குடும்பங்கள் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் உதவிகள் அனைத்தும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றவர்களுக்கு நீரே துணையாக இருந்து அவர்களை தேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள இந்த தொற்று நோய் வியாதியினால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து அவளை தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் தூய ஆவி எழுந்தருளச் செய்தருளும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும். எங்கள் குடும்பங்களை உமது கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி அருட்பொழிவு செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவரிடம் குறிப்பாக எமது இளைஞர்களுக்காக மன்றாடி கொள்ளுவோம். பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றவர்கள் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்து அவருடைய வாழ்வில் உமது அருளினாலும் இரக்கத்தினாலும் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக செபித்துக் கொள்வோம். இரக்கமும் அருளும் நிறைந்த இறைவா, தூய ஆவியானவருடைய விழாவை இன்று கொண்டாடுகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பொழிந்திருள வேண்டுமென்றும், இனி இந்த காலங்களிலே தொற்று நோயினால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்ற மக்களுக்கு நீரே துணையாக இருந்து அனைவரையும் தொட்டு குணப்படுத்தி வெகு விரைவில் நாங்கள் அனைவரும் ஆசிக்கின்ற அமைதியான நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். என் வாழ்வு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியானவரை பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்ளுவதனால் உரிமை பேறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியானவரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நன்னாளிலேயே அதே ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலக மாந்தரவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிகுந்தோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை ஒன்றாக அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
வாழ்க வாழ்க ஜேசு வாழ்க, வாழ்க வாழ்க ஜேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க ஜேசு வாழ்க, வாழ்க வாழ்க ஜேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே தேவரீர் வரவளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க ஜேசு வாழ்க, வாழ்க வாழ்க ஜேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தல் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ், எல்லா திரு இளைஞராயினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கின் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமொழியின் உழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இவர்களும் ஒக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ் பங்கோளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, தூய ஆவியானவருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் எங்கள் குடும்பங்களை மீண்டும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். எங்கள் குடும்பங்களிலே குறிப்பாக வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் அறிவையும் ஞானத்தையும் நல்லுணர்வையும் பெற்றுக்கொள்ளவும், இளைஞர்கள் யுவதிகள் தூய ஆவியானவரால் வழி நடத்தப்படவும், எமது தொழில் வளங்கள் சிறக்க வேண்டும் என்றும், உலகம் பூராகவும் ஏற்பட்டிருக்கும் இந்த துன்பமும் கஷ்டமும் நீங்கி அமைதியான வாழ்வும் சமாதானமான வாழ்வும் அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கிறிஸ்து அர்ப்பித்த சபத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்துதியால் நாங்கள் பாவத்திலிருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பிராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் மாட்சியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகுக. Oh
இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கின் அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிகளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி செபிப்போமாக. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் எல்லாம் வல்ல இறைவா, நீர் எமக்களித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியானவர் பொழிந்துள்ள கொடைகள் என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவினால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நல்ல நாளில் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திருப்பலி நிறைவேற்றிய குருக்கள் சார்பிலும் தூய ஆரோக்கிய அன்னையின் பங்கின் சார்பிலும் சுபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தேக ஆன்மீக ஆரோக்கியத்தோடு உங்கள் இல்லங்களில் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள சுபத்தோடு கூடிய வாழ்த்துக்கள். அறிவித்தல்கள். அன்பார்ந்தவர்களே, எமது பங்கை சார்ந்த தகவல் பாலம் இம்முறை
இலத்திரன் முறையில் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்ளுகின்றோம். வெப்சைட்டிலும் ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் இதை பார்வையிடலாம். OLGH அலுவலகத்தில் உங்களுடைய இமெயில் முகவரி இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் வெகு விரைவில் தகவல் பாலம் அடங்கிய அறிவித்தல்கள் செய்திகள் அனைத்தையும் இமெயில் மூலமும் நாங்கள் வெகு விரைவில் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்பதையும் அறிய தருகின்றோம். கடந்த காலங்களிலும் சரி அல்லது கடந்த வாரங்களிலும் சரி மீண்டும் ஒரு சிலர் தொலைபேசி அழைப்பை எமது ஆலய காரியாலயத்துக்கு அழைத்து உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களையோ அல்லது உங்களுடைய செய்திகளையோ பதிவு செய்யாமல் தயவு செய்து எங்களையோடு தொடர்பு கொள்ளவும் ஃபாதர் என்று சொல்லி சில செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே உங்களுடைய தொலைபேசி இலக்கம் மீண்டும் அல்லது உங்களுடைய சிறிய செய்தியை பதிவு செய்யும் பட்சத்தில் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு அழைத்து கொள்ளுவேன். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்ய கொள்ள மறக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமைகளில் தூய அந்தோனியார் நவநாள் வழிபாடும் திருப்பலியும் மாலை 7 மணிக்கு தூய ஆரோக்கிய அன்னை பங்கிலிருந்து உங்களுக்கு ஒலிபரப்படும். இந்த ஒலிபரப்பு நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து உதவியாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து இவ்வொலிபரப்பை செய்வதற்கு நீங்கள் கொடுக்கின்ற நன்கொடைக்காகவும் இந்த வேளையிலே நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொள்ளுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எமது ஆலயத்தின் OLGH ஆலய 2020ஆம் ஆண்டுக்கான தவக்கால வழிபாடுகளில் உதவி செய்வதற்கென சிறப்பாக இந்தியா சென்னை நகரத்திலிருந்து வருகை தந்து பணியாற்றிய அருட்பணியாளர் கிறிஸ்டோபர் அடிகளார் அவருக்கு இந்த வேளையில் தூய ஆரோக்கிய அன்னை சார்பிலும் குருக்களாகிய எங்கள் சார்பிலும் விசேடமாக நன்றியை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய தாய் நாட்டுக்கு மீண்டும் செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே உங்களுடைய சபங்களில் அவருடைய பயணமும் எதிர்கால பணிகளும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சிறப்பாக உங்களுடைய சபங்களில் மன்றாடி கொள்ளுங்கள். இந்த நாட்களில் அவர் மீண்டும் செல்வதற்கான பயண ஒழுங்குகளை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த பயண ஒழுங்குகளும் அவருடைய எதிர்கால பணியும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அவருக்காகவும் மன்றாடி கொள்ளுங்கள். மீண்டும் அருட்தந்தை அவர்களுக்கு தூய ஆரோக்கிய அன்னை சார்பிலும் குருக்கள் சார்பிலும் எங்களது மகிழ்ச்சியையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் இந்த வேளையிலே அவருக்கு தெரிவித்துக் கொள்வதில் உண்மையில் நிறைவு அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலை வணங்கி தூய ஆவியானவருடைய விசேட ஆசீருக்காக ஆமேன் என்று பதில் சொல்லிக் கொள்ளுவோம். தமது சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியானவரை பொழிந்து ஒளிர்விக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியானவரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலும் இருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையின் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அதே இறைவன் அதே நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்தருள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுங்கள்.
என்னையும் மாற்றும். நெருப்பாய் பூமியில் விழுந்திடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். நெருப்பாய் பூமியில் விழுந்திடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். எங்கள் குடும்பங்களில் தூய ஆவியே நிரப்பும். எங்கள் குடும்பங்களில் தூய ஆவியே நிரப்பும். தூய ஆவியே தேவக்கினியே, தூய ஆவியே தேவக்கினியே. இப்போது தேற்றும் திடமாயும் மைய தேற்றும். தேற்றும் இப்போது தேற்றும் திடமாயும் மைய தேற்றும். ஊற்றாய் பொங்கில் பாய்ந்திடுவாய், உயிராயம் உறைந்திடுவாய். ஊற்றாய் பொங்கி பாய்ந்திடுவாய், உயிராயம் உறைந்திடுவாய். எங்கள் உள்ளங்களில் தூய ஆவியே நிரப்பும். எங்கள் உள்ளங்களில் தூய ஆவியே நிரப்பும். அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. துணையே வாழ்வில் நீயே, அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அருளே. புவியோர் எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அருளே. உம்மகன் புதிய உறவில் எம்மையும் பதிய செய்வாய். அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு